ஹலோ ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். கிச்சனில் சமைச்சிட்டு இருக்கும்போது நம்மளுடைய ரெகுலர் கெஸ்ட் வந்துட்டாங்க. அவங்களுக்கு தர வேண்டியதுமே கொடுத்துட்டேன் நான். அவங்களையுமே ஹாப்பியாக வாங்கிட்டு கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளுடைய கிச்சன் வேலையை ஆரம்பிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் சாதம் தான் பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். பீட்ரூட் தான் வதக்கிட்டு இருக்கேன். தண்ணி எதுவுமே ஆட் பண்ண மாட்டேன். அதில் இருக்க அந்த பாருங்கள் சாறு தண்ணி அதுவே நிறையவே இருக்குது. டிஃபனுக்கு புதினா சட்னி தான். புதினாவும் கொத்தமல்லியும் வாஷ் பண்ணி வச்சுட்டு மதியம் லஞ்சுக்கு சாம்பார் அவரைக்காய் சாம்பார் தாங்க. அது ஒரு பக்கம் வதக்கிட்டே இருக்கேன். நேற்று நம்ம இட்லிக்கு மாவு அரைச்சோம் இல்லைங்களா, அதுவே பாருங்கள் நல்லா புளிச்சு நல்லா மேலே பொங்கி வந்துருக்கு. இப்போ சட்னியுமே அரைச்சி எடுத்துடலாம். புதினா கொத்தமல்லி தேங்காய்லாம் போட்டு அரைக்க போகிறேன். பசங்களுக்கு சாதமே பீட்ரூட் கலந்து ஆற வைக்கலாம். சட்னியுமே ஒரு பக்கம் அரைச்சி எடுத்துடலாம். இட்லியுமே ஊற்றிட்டேன் நான். அதுக்கப்புறம் பசங்களுமே ஸ்கூல் கிளம்பிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ரிலாக்ஸாக இங்கே பக்கத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியுதா நினைத்துல கேமராவில் கீரி புல்லை பாருங்கள். அது விளையாடிட்டு இருந்துச்சு, குட்டி போட்டிருக்கு போல். பசங்க ஸ்கூல் போய்ட்டு ரிலாக்ஸாக என்னுடைய டைமுங்க இது. ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீயாக ஒரு காஃபி போட்டுக்கிட்டு எனக்கு பிடிச்ச சாங் ஏதாவது டிவியில் ப்ளே பண்ணி விட்டுட்டு அமைதியாக ஒரு 10 நிமிஷம் ரிலாக்ஸாக உட்காந்து காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம மீதி வேலையை ஆரம்பிக்கலாம். துணி துவைக்கணும், பாத்திரம் கழுவணும், இன்னும் நிறைய வேலை இருக்கு இல்லையா, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ரிலாக்ஸாக காஃபி குடிக்க போகிறேன் நான். இப்போ காஃபி குடித்து முடிச்சுட்டு மீதி வேலைலாம் முடிச்சுட்டு டிஃபனுமே சாப்பிட போகிறோம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் இட்லியும் புதினா சட்னி தாங்க. அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாடிக்கு துணி காய வைக்க போனால் அங்கே பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் குயில் கூவிட்டே இருக்குது பாருங்கள் சவுண்டு. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த 2 பேர்ட்ஸ், இது பிளாக் கலரில் இருக்குது, ரெட்டைவால் குருவியா இல்லை அது பேர் தெரியல சரியா. இது ரெண்டும் அங்கிட்டும் இங்கிட்டுமா விளையாடிட்டே இருந்துச்சு பாருங்கள். சவுண்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஜாலியாக விளையாடிட்டு இருக்கு. அவ்வளோதாங்க. மாடியில் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டேன். இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச் என்னென்னு பார்த்துடலாமா. அவரைக்காய் சாம்பார், அப்புறம் பீட்ரூட் பொரியல், அப்புறம் பசங்களுக்கு லஞ்சு நான் கிளறி கொடுத்தேன் இல்லைங்களா, அந்த பீட்ரூட் சாதம் கொஞ்சம் இருந்தது. அது காலையில் அரைச்ச புதினா சட்னி, அது சாதத்துக்குமே போட்டு சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் அது. அப்புறம் வெள்ளை சாதம், எப்பயும் போல் வழக்கமான தக்காளி ரசம் தானுங்க. அப்புறம் நேற்று உளுந்து வடை அரைச்சிருந்தேன், மாவு மீதி இருந்தது, அது ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருந்தேன். அது வடை செஞ்சு தயிரில் போட்டு ஊற வச்சுருக்கோம். இது தாங்க இன்றைக்கி எங்கள் வீட்டு லஞ்ச். அப்புறம் பசங்க ஈவினிங் அவங்களுக்கு ஸ்நாக்ஸ்க்காக பட்டர் பிஸ்கெட் தாங்க ஃப்ரெஷ்ஷாக செஞ்சுட்டு இருக்கேன். இது தாங்க என்னுடைய டே இன்றைக்கி இப்படி தாங்க போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறோம். பாய்.